சரவண பவ. நேற்று ஒரு சிவபக்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயா இறைவனுக்கு தெரியாம ஒரு அணு கூட அசையறது இல்லைன்னு சொல்றாங்க, இது உண்மையா ஐயா அப்படின்னு. இல்லம்மா அது பொய். காரணம் ஏன் என்று கேட்டால், மரணிக்கும் தருவாயில் எல்லோரும் இறைவனைத்தான் அழைக்கிறார்கள். ஆனால் மரணம் நிச்சயம். இறைவன் அப்பொழுது கைவிட்டு விடுகிறான். இது உண்மைதான். ஏசப்பாவை வேணாலும் சரி, அல்லாவை வேணாலும் சரி, சிவனை வேணாலும் சரி, மரணம் நிச்சயமாக வரும். யாரும் 150 ஆண்டுகள் வாழ முடியாது. நிச்சயமாக இப்பொழுது எந்நேரங்களில் இறப்பு வரும் என்பதே தெரியாது. இப்பொழுது நான் நன்றாக இருக்கும்போது இறைவன் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்வேன். ஆனால் மரணிக்கும் தருவாயில் இறைவா என்னை கைவிட்டு விட்டாயே என்று சொல்வேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மம் என்னும் மாயை அறிவு தெளிய வைக்கிறது. அந்த அறிவு தெளிய வைக்கும் காலமே நாம் வாழும் காலம். அந்த தெளிய வைத்த காலங்களில் தர்மமும் கர்மாவும் யார் ஒருவர் செய்கிறாரோ அவரே இந்த பூமியில் வெற்றியாளர்களாக காட்டப்படுவார்கள். உதாரணத்திற்கு ஒரு பெண் சுதந்திரமாக இரவு நேரங்களில் செல்ல முடியுமா? இல்லை, ஒரு மலைப்பகுதியிலோ எங்கேயோ ஒரு பெண் செல்கிறாள், 4 நபர்களில் மாட்டிக்கொள்கிறார். இறைவா என்னை காப்பாற்று என்றால் இறைவன் காப்பாற்றி விடுவானா? அதுதான் பிரம்மம் என்னும் மாயை. அறிவு தெளிய வைக்கிறது. அந்த இடங்களில் செல்லக்கூடாது, அந்த இடங்களில் சென்றால் நமக்கு ஆபத்து உள்ளது, இந்த உலகம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளது என்பதை அந்த அறிவு தெளிய வைக்கிறது. பெருமாள் கோயில் கும்புறதுக்கு போகிறோம், பெருமாள் கோயிலாண்டே அங்கே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறாரு. சிவன் கோயிலுக்கு போகிறாங்க, அந்த ஒரு வேலையில் மரணம் நிச்சயமாகுது. இப்பொழுது ஏன் இறைவன் காப்பாற்றவில்லை என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழும். இறைவன் எல்லோரையும் காப்பாற்றப்படுவது இல்லை. இறைவன் நமக்கு கொடுத்த அறிவு, அந்த பிரம்மம் என்னும் மாயையிலிருந்து அறிவு தெளிய வைக்கிறது. அந்த அறிவுதான் மிகப்பெரிய கடவுள். அந்த அறிவு நம்மை எத்தனை ஆண்டுகள் வாழ வைக்கும் என்பது அந்த அறிவு நிர்ணயம் செய்கிறது. நான் குடிக்கிறேன், ஒருவேளை என்னுடைய ஆயுட்காலம் 45 கூட இருக்கலாம். நான் குடிக்கவில்லை, என்னுடைய ஆயுட்காலம் 65 கூட இருக்கலாம். நான் உடலை சீராக வைத்துக் கொண்டிருக்கிறேன், 80 ஆண்டுகள் கூட வாழலாம். ஆனால் வாழும் காலங்களில் நீங்கள் தர்மமும் உங்களுடைய கர்மாவையும் சரி செய்து கொள்ளுங்கள். தர்மம் எப்பொழுதும் கைவிடாது. மரணித்தாலும் தர்மம் எப்பொழுதும் கைவிடாது. எனவே நீங்கள் தர்மத்துடனும் கர்மாவுடனும் நடந்து கொள்ளுங்கள். நம்ம குரூப்ல இருக்கிறவங்க நிறைய தெளிவு வைக்கிறது, தர்மம் பண்ணி உங்களுடைய கர்மாவை வளர்த்துக்கோங்க. நிச்சயமா நான் சொல்றேன். ஏனென்றால் தர்மம் மரணிக்கும் தருவாயில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி புரியும். நாம் மரணம் நிச்சயம், நாம் மேலோகம் செல்வோம், எந்த லோகம் வேணால் போய்கிறோம். ஆனால் தர்மம் எப்பொழுதும் தலை காக்கும். ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன்.